வணக்கம். புலம்பெயர்ந்த வீட்டுப் பணியாளர்களின் தேசிய குரல் என்ற எங்களுடைய தலைப்பின் கீழாக செயற்குழு உரிமையாளரான அ மிஸ் உமா நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு குறிப்பிட்ட விடயத்தை நான் இன்றைய தினத்தில் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முக்கியமாக நாங்கள் வீட்டுப் பணிப்பெண்களை பற்றி நாங்கள் கதைக்க ஆயத்தமாகியுள்ளோம். அதாவது காரணம், வெளிநாட்டில் வேலை செய்கிற பெண்கள் இன்றைய தினத்தில் அதிகமான இலங்கைக்கான வருவாயை பெற்றுத்தருகிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் அதிக வருமானத்தை பெற்றுக் கொடுப்பதோடு இந்த நாட்டுக்கு முக்கிய பணியாளர்களாக கருதப்படுகிறார்கள். வெளிநாட்டில் வேலை செய்யும் அநேக பெண்கள் சொல்ல முடியாத பல துக்கங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து வருவது எங்கள் எல்லோருக்கும் அறியக்கூடிய விடயமாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, பெண்கள் அநேகமாக பெண்களுக்கு தன்னுடைய கஷ்டங்கள், நாட்டின் ஏற்படுகிற குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள், நாட்டில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறபடியினால் பெண்கள் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். வெளிநாடு சென்று அவர்கள் நன்றாக உழைத்து வரலாம் என்று யோசித்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை இருள் அடைந்த பகுதியாகவே காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இவர்கள் அநேகமாக நாங்கள் சொல்லும் பொழுது இவர்கள் சட்ட திட்டங்களை அறியாமலும் தன்னுடைய உரிமைகளை அறியாதவர்களுமாகத்தான் இன்றைய தினத்தில் இலங்கை மக்கள் கருதப்படுகின்றார்கள். அதாவது பெண்கள் மிகவும் சட்டத்திட்டங்களை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இலங்கையில் இதற்கான சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது. அந்த சட்டத்திட்டங்களை நன்றாக அறிந்தவர்களாக இவர்கள் இருக்க வேணும். இந்த சட்டத்திட்டங்கள் அறியாதபடியினால் இவர்கள் பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த பெண்கள் இவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று காலையில் 4 மணி தொடக்கம் இரவு 12 மணியிலான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். இவர்களுக்கு தன்னுடைய காலங்கள் எவ்வளவு காலம் இவர்கள் வேலை செய்ய வேணும், இவர்களுக்கு ஒரு வாரத்தில் எவ்வளவு ஓய்வு இருக்கின்றது என்பதனை இவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் 12 மாதங்கள் வேலை செய்தாலும் அவர்களுக்கு மேலதிகமாக 2 மாதத்துக்கான போனஸ் பணத்தொகைகள் இவர்கள் கொடுக்கிறார்கள். இதுகள் பற்றி இவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறாங்க. இவர்களுக்கு சில கஷ்டத்தின் காரணமாக முற்பகுதியில் சில பணிப்பெண்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறது. இந்த பண உதவிகளுக்காகவும் தங்களுக்கு ஏற்படுகிற சலுகைகளை நினைத்து இவர்கள் தன்னுடைய கஷ்டங்களை நினைவில் கொள்ளாதபடி வெளிநாடுகளுக்கு போய் அங்கு பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். விசேஷமாக இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், கட்டாயமாக இதற்கான தீர்வுகள் இருக்கின்றது என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள வேணும். ஏன்னா நாட்டுக்கு இவர்கள் முக்கிய தூண்களாக இருக்கிறார்கள். நாட்டுக்கு வருவாய் இவர்கள் மூலியமாக அதிகமான வருவாய் இவர்களுக்கு கிடைக்கிறது. அதே போல் இந்த பணிப்பெண்கள் படுகிற கஷ்டங்கள், துன்பங்கள் அதிகமாகவும் இருக்கிறது. இப்படியான சில பிரச்சனைகளுக்காக வேண்டி நாங்கள் உங்களோடு கூட உங்களோடு ஒத்துழைத்து இதுக்கான ஒரு நல்ல தீர்வுகளை நாங்கள் கொடுக்கறதுக்காகவும் உங்களுக்கு அறிவுறுத்தல்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லி இதுக்கான எதிர்வரும் காலங்களில் எங்களுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக நாங்கள் அனைவரும் உங்களோடு கைகோர்த்து ஆலோசனை கொடுப்பதற்காக ஒன்று சேர்ந்து இருக்கின்றோம். அத்தோடு நாங்கள் அதி சீக்கிரமாக நாங்கள் உங்களோடு தொடர்பு கொள்வதற்கான சில வழிமுறைகளையும் நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம். அதாவது நாங்கள் இதற்கு பின்னால் நாங்கள் அதி சீக்கிரமாக எங்களுடைய காரியாலயம் பத்திரமுல்லை என்ற பகுதியில் நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். இதற்காக நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இலக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றோம். 077 22 56 58 6 என்ற இலக்கத்துடன் உங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுக்கு ஏற்படுற சிக்கல்கள், அதற்கான ஆலோசனைகள் எங்கள் மூலியமாக நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்பதையும், இதுக்கான சட்டத்திட்ட உதவிகளும் நாங்கள் இனிமேல் கொண்டு உங்களுக்கு உதவி செய்து கொடுப்பதாகவும் நாங்கள் இந்த புலம்பெயர் வீட்டு பணியாளர் தேசிய குரல் என்ற குழுவின் மூலமாக நாங்கள் உங்களோடு தொடர்பு கொள்ள ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.